பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம நண்டு கிரேவி பார்க்க போகிறோம். காஞ்ச வத்தல் பெப்பர்லாம் போட்டு இந்த நண்டு கிரேவி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த நண்டு கிரேவி செய்கிறதுக்கு நான் 1 கிலோ நண்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளிலாம் பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 1 தக்காளி போட்டு நான் ஃபஸ்ட்டு தாளிக்க போகிறேன். பாக்கி இருக்கிற வெங்காயமும் தக்காளியும் அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 10லேருந்து 12 பூண்டு பல் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம். ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நண்டு கிரேவி நல்ல டேஸ்டியாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமே பொடி பொடியாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்தளவு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2லேருந்து 3 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல இதில் உடச்சி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எடுத்து வச்சிருக்க தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நாலுலேருந்து 5 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா இந்த மாதிரி இடிச்சும் சேர்த்துக்கலாம். பூண்டு வாசனை வர வரைக்கும் அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக வெங்காயம் தக்காளி பேஸ்ட் சேர்த்துடலாம். நிறைய பேருக்கு செய்ய போகிறேன் அப்படின்றதுனால நான் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு அரைச்சி விட்டுருக்கேன். இதே நீங்கள் 2 பேருக்கு இல்லை 3 பேருக்கு செய்கிறீங்க, நிறையா கிரேவி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அரைச்சி விடாமல் அப்படியே கூட இந்த ரெசிபியை நீங்கள் செய்யலாம். இப்போ இந்த நண்டு கிரேவிக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம். மசாலாவில் நான் 1 டீஸ்பூன் மிளகு, 4லேருந்து 5 பூண்டு, 4லேருந்து 5 காஞ்ச வத்தல் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலாவை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த காரமே போதும் அப்படின்னா நீங்கள் இந்த குழம்பை இப்படியே கொதிக்க விடுங்க. நான் கொஞ்சமாக இதில் கலந்துத்தூள் சேர்த்துக்கிறேன். கலந்துத்தூள் இல்லாதவங்க 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கலந்துத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம் லோ ஃப்ளேமில். ஒரு 7 நிமிஷம் நம்மளோட இந்த குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்மளோட இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அடுத்ததாக இதில் நம்ம இந்த நண்டெல்லாம் சேர்த்துடலாம். இந்த நண்டு கிரேவி இன்றைக்கி நான் ரைஸ்க்கு செஞ்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் கிரேவியாக தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த அளவுக்கு கிரேவி வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா கூட நண்டு சேர்த்துக்கலாம். மசாலாலாம் எடுத்து நல்லா இந்த நண்டு மேலே மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் உப்பு காரம்லாம் நண்டுக்குள்ளேயும் போகும். முடிஞ்ச வரை இதை கிளறி விட்டுட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இதை நம்ம வேக விடலாம். ஒரு 5 நிமிஷமாக இப்போ நம்மளோட நண்டெல்லாம் வெந்துட்டுருக்கு. இப்போ நம்மளோட நண்டோட கலரெல்லாம் பாருங்கள், நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் வந்துருச்சுன்னா நண்டு கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். நல்லா இப்போ இதை கிளறி விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நான் மூடி வைக்க போகிறேன்.
ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ நான் நண்டு வந்து ஓப்பன் பண்ணுறேன். நல்லா வெந்துருச்சு. நம்ம கிரேவியில் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வந்துடணும். இப்போ இதில் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெப்பர் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் காரம் கரெக்டாக இருக்குது, அதனால நான் இதை சேர்த்துக்கல. கொத்தமல்லி சேர்த்துட்டு நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளோட நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இதே இன்னும் கொஞ்சம் ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றியும் நீங்கள் இதை கொதிக்க விட்டுட்டு குழம்பு மாதிரியும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனால் நான் இன்றைக்கி தொக்கு மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ இதை நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட ரெசிபீஸை என் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா bashaskitchen@gmail.com அப்படின்ற அந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணலாம். நிறைய என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் டெய்லி பேசிஸில் அவங்க ட்ரை பண்ண ரெசிபிஸ் எல்லாமே எனக்கு மெயிலில் சென்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நீங்களும் அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய மெயில் ஐடிக்கு அனுப்பலாம். இதே ரெசிபியை நீங்கள் ஹிந்தியில் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய ஹிந்தி சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.